ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் 65 நம்ம வீட்டில் எவ்வளோ செஞ்சு வச்சாலும் உடனுக்குடனே காலியாகிட்டே இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த காலிஃப்ளவரை நம்ம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால காலிஃப்ளவர் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே இறந்துடும். நம்ம இப்போ காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, நறுக்கிய கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் 65க்கு நம்ம சேர்க்குற சில்லி பவுடரே நல்ல கலர் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல கலரிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் 65 அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அகைன் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 65 நல்லா வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு அகைன் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் காலிஃப்ளவரை எல்லா இடத்துலையும் நல்லா பரவி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 65 நல்லா வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போது பேட்டர் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நீங்களும் கிளறி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு தட்டு போட்டு ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் கண்டிப்பாக காலிஃப்ளவரில் நல்லா இறங்கியிருக்கும். நம்ம சேர்த்துருக்க லெமன் ஜூஸு காலிஃப்ளவருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு காலிஃப்ளவர் பீசஸாக எடுத்து நீங்கள் போட்டு பொரிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேட்டை ப்ரிப்பேர் பண்ணி காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே மசாலா உதிர்ந்து வரவே வராது. போடும்போதும் சரி வேக வைக்கும்போதும் சரி ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்ட உடனே டக்குன்னு நீங்கள் திருப்பி விட்டுறக்கூடாது. 5 நிமிஷம் கண்டிப்பாக வேகணும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு திருப்பும்போது இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு 65 நல்லா வெந்து கிடைக்கும். திருப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இந்த காலிஃப்ளவர் 65 நம்ம ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லைன்னா ரைஸுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலரே நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட வைக்கும். அந்த மாதிரி கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்காக அதே எண்ணெயில் நான் கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது அது மேலே தூவி விட்டுறலாம். இந்த 65 மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொபோஷனில் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.